ஃப்ரெண்ட்ஸ், ராக்கிப்பா பாருங்கள், காலையில் குட் மார்னிங் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். பாருங்கள் தூங்குறானா? சரி, எல்லாருக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொன்று, எங்கள் வீடு இருக்கிற கெதியை பாருங்கள். உள்ளேருந்து உங்களுக்கு காட்டுறேன். டெய்லர் மிஷினு இது எங்கள் வீட்டு பக்கத்தில் கீழ்கட்டையில் வந்து ஜெயசந்திரம் ஷோரூம் புதுசாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. சரி, அங்கே என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனால், அங்கே போய் கொஞ்சம் ரஃபீஸ் கொஞ்சம் துணி எடுக்குவோம். வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி துணி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம், எனக்கும் பாப்பாங்களுக்கும். அப்படியே எங்கள் வீடு இருக்கிற நிலைமையை பாருங்கள், அப்படியே காட்டுறேன் பாருங்கள். துணி பாருங்கள், இவ்வளோ துணி இருக்குது துவைக்கிறது. இங்கே பக்கெட்லேயே இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஒன்றும் பெருசாக வேலை இல்லை. ஊருக்கு அம்மாவுக்கு வந்து பழம்லாம் கொடுத்து விட்டார். ஊருக்கு போனார் எங்கள் வீட்டில். அதனால் தங்கச்சிக்கும் அம்மாவுக்கும் பாதி பழம் கொடுத்து விட்டேன், தம்பிக்கிட்ட கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டேன். அப்புறமா சோஃபா மேலே துணி பாருங்கள், மடித்த துணியை களைச்சி வச்சுருக்காங்க. நான் வெளியே காஞ்சி துணியை கொண்டாந்து மடித்து வச்சுருந்தேன். அந்த மடித்த துணியை ஏதோ துணி தேடுறேன்னு களைச்சி வச்சுக்கிறாங்க பாப்பாலாம் ஸ்கூல் போகிற அவசரத்தில். பாருங்கள், பால் இருக்குது, அவர் மாத்திரை போட்டு வைக்கிறாரா. அடுத்தது என் கிச்சனை பாருங்கள், கிச்சனை பாருங்கள், என்ன கெதியாக இருக்குது பாருங்கள் எங்கள் வீட்டு கிச்சன். ஓகேங்களா? காலையில் வெளியே பெருக்கிட்டேன். வெளியில் இங்கேருந்து பெருக்கிட்டு போய் வாசல்லாம் பெருக்கி கழுவி கோலம் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறது தான் வேலையே. வீட்டை நீட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் திருப்பி காட்டுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.